வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்றைக்கி நம்ம திங்களூர் சந்திரன் கோயில் பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திங்களூர் சந்திரன் கோயில்னு சொல்கிறது தந்திர ஸ்தலம். இது தஞ்சாவூர் மாவட்டம் திங்களூர்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்குது. இந்த திங்களூர் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக சந்திரனின் அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். திங்களூர்னு சொல்கிற ஸ்டாப்பில் இறங்கிடுங்க. பஸ் ஸ்டாண்டில் கேட்டு ஏறினீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். டைரக்ட் பஸ் நிறையவே இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். இல்லைனா ஷேர் ஆட்டோக்காரங்களே அங்கே இருக்காங்க. ஒரு 30-40 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக கோயில் ஸ்டாப்லேயே கோயில் பக்கத்துலேயே இறக்கி விட்டுருவாங்க. கொஞ்சம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த ரோட்டில். அங்கே நீங்கள் சிவனா கைலாசநாதராக இருக்கார். அம்மனா பெரிய நாயகி இருக்காங்க. உற்சவர் சந்திரன் இருக்கார் தனியாக. நம்ம சந்திரனை கண்டிப்பாக வழி போட்டோம்னா நம்மளுடைய உடல் அழகு கூடும். மனசு நல்லா தெளிவு பெறும். சந்திரனின் அருள் இருந்தால் அவங்க ரொம்பவே வாழ்க்கையில் எல்லாமே எதிர்த்து பாசிட்டிவான எனர்ஜி நமக்கு கண்டிப்பாக வேணும்னா சந்திரனின் அருள் கண்டிப்பாக நமக்கு தேவை. அதனால் நமக்கு மன உறுதி வேணும்னா கண்டிப்பாக சந்திரன் ஸ்தலம், சந்திரனின் அருள் வேணும்னா கண்டிப்பாக சந்திர ஸ்தலத்துக்கு போங்க. நமக்கு அழகு வேணும்னா கண்டிப்பாக சந்திரனை நம்ம கண்டிப்பாக வேண்டணும். நீங்கள் போங்க. அர்ச்சனை அங்கே விற்கிது. அர்ச்சனை கூட நம்ம பண்ணிக்கலாம். சந்திரனின் காயத்ரி மந்திரம் கூட நீங்கள் அந்த கோயிலில் இருந்து ஒரு 11 டைம்ஸ் சொல்கிறது ரொம்பவே சிறப்பு தரும். ஓம் பத்மவஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரசோதயாதுன்னு சொல்கிற இந்த மந்திரத்தை, சந்திரன் காயத்ரி மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மன உறுதி எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறதுக்காண்டி நீங்கள் இந்த மந்திரம் கண்டிப்பாக அந்த கோயிலேருந்து சொல்கிறது ரொம்பவே சிறப்பு உங்களுக்கு வாய்த்து தரும். அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த கோயில் ஹைவேஸ் ரோட்டில் தான் கொஞ்சம் இருக்குது. கிராசிங் பண்ணும்போது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிராஸ் பண்ணும்போதும் சரி, அங்கே ஃபாஸ்ட்டாக வண்டிகள் வரும். கொஞ்சம் கவனமாக பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். அங்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வண்டிகள் வந்துச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன். ஹைவேஸ் ரோடு. இந்த ஸ்தலத்தோட வரலாறு என்னன்னு பார்த்தோன்னா, தக்ஷன்னு சொல்கிறவர் 27 புத்திரிகளையும் சந்திரனுக்கு மனம் முடித்து வைக்கிறாரு. இந்த சந்திரனை மனம் முடித்த 27 மனைவிகளும் சந்திரன் எல்லாருக்கும் அன்பு செலுத்தலை. ஒரே ஒரு மனைவிக்கு மட்டும்தான் அன்பை காட்டுறாரு. மிச்சம் 26 மனைவிகளையும் அவ்வளவா அன்பு செலுத்த மாட்டாரு. அந்த 26 பொண்ணுங்களும் புத்திரிகளும் போய் தக்ஷன்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி சந்திரன் ஒரு புத்திரிகிட்ட மட்டும்தான், ஒரு பொண்ணுகிட்ட மட்டும்தான் அன்பு செலுத்துறாரு. மிச்சம் 26 பேர்கிட்ட அன்பு செலுத்தலைன்னு சொல்லிட்டு உடனே மாமனார் தர்ஷன் சந்திரன் கிட்ட போய் கேட்குறாரு, இங்கே 26 பேட்டையும் நீ ஏன் அன்பு செலுத்தலை அப்படின்னு கேட்கும்போது செலுத்தணும்னு சொல்லிட்டு மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு சந்திரன் மறுக்கிறாரு. இதனால் மாமனார் தக்ஷன் சாபமும் விடுறாரு சந்திரனுக்கு. உன்னுடைய உடல் அழகு போட்டோம், என்னுடைய அழகு மங்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாமே சாபம் விடுறனால அவருடைய உடல் அழகு போது. இந்த ஸ்தலத்தில் வழிபட்டு அவருடைய சாப விமோச்சனம் பெறுறாரு. அவருடைய உடல் அழகு திரும்பியும் கிடைக்கிறனால தான் இங்கே சந்திரனை நம்ம வழிபட்டோன்னா நிச்சயமாக நமக்கு அந்த அழகு, மன உறுதி எல்லாமே கிடைக்கும்னு கூட்டிகிட்டு சொல்லுவாங்க. இங்கே ஒயிட் கலர் ட்ரெஸ் அன்றைக்கி அணிந்து போவது ரொம்பவே சிறப்பு திங்களூர் சந்திரன் ஸ்தலுக்கு. அதே மட்டும் இல்லை, இந்த திங்கட்கிழமை அன்றைக்கி போகிறது ரொம்பவே சிறப்பு. பௌர்ணமி நாளில் போகிறது ரொம்பவே சிறப்பு. இந்த மாதிரி சந்திரனுடைய நாளில் போங்க. அப்புறம் சந்திர தரிசனம் அமாவாசையிலேருந்து 3வது நாள் சந்திர தரிசனம்னா அந்த நாளில் கூட நீங்கள் போகலாம். சந்திரனின் அருள் இருந்துச்சுன்னா சிவன் அம்பிகையோட அருள் கூட தானாக கிடைச்சிரும். கண்டிப்பாக இந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போக பாக்கியம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போகணும். மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். மன உறுதி கிடைக்கும். சந்திரனின் அருள் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நல்லா தெளிவாக சிந்தித்து ஒரு முடிவை ரொம்ப மெச்சூரிட்டியாக இது நம்ம ரைட்டுன்னு சொல்லிட்டு அவசரப்படாமல் நல்லா ஒரு முடிவு உங்களால் எடுக்க முடியும். டக்குன்னு பண்ணாமல் நம்ம பண்ணுற செயல் வெற்றியாக இருக்கும் பாருங்களேன். அந்த மாதிரி தான் எல்லாமே நடக்கும். இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. இந்த ஸ்தலம் காலையில் 7 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் திறந்துருக்கும். அதே மாதிரி ராத்திரி
மாலை 4 மணிலேருந்து இரவு 8:30 இந்த மாதிரி வரைக்கும் தான் வந்து திறந்திருக்கும். நீங்கள் போயிட்டு வாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.